அண்மை செய்தி. நாளை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் ஊதியம் கிடையாது என அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாளை ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் நடைபெறும் என ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்திருந்த நிலையில் நாளை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் ஊதியம் கிடையாது என அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாளை முதல் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பும் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். ஜாக்டோ ஜியோ எனும் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்க கூட்டமைப்பினர் நாளை ஒருநாள் வேலை நிறுத்தம் அறிவித்திருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்கள், வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அந்த கிராம உதவியாளர்கள் தொடங்கி விஓக்கள் வரை பல்வேறு தரப்பிலும் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் எஸ்ஐஆர் காரணமாக தங்களுக்கு பணிச்சுமை அதிகரித்து விட்டதாக இரவு நேரத்தில் எல்லாம் நாங்கள் பணி செய்ய வேண்டியிருக்கின்றது. மாவட்ட ஆட்சியர் அவ்வப்பொழுது காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்துகின்றார். எங்களுக்கு கூடுதலாக சம்பளம் கூட தரவில்லை, ஆனால் வேலை பளுவை அதிகரித்து விட்டார்கள் எஸ்ஐஆர் என்பதன் காரணமாக என்றெல்லாம் சொல்லி அந்த வருவாய்த்துறை கூட்டமைப்பினரும் நாளை முதல் எஸ்ஐஆர் பணிகளை நாங்கள் புறக்கணிக்கப் போகின்றோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஒரு பக்கம் ஜாக்டோ ஜியோ என்று சொல்லப்படக்கூடிய அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் கூட்டமைப்பு வேலை நிறுத்தம் அறிவித்திருக்கின்றது. மற்றொரு பக்கம் எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வருவாய்த்துறையை சார்ந்தவர்களும் நாளை வேலை நிறுத்தம் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தலைமைச் செயலாளர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். நாளைய தினம் விடுமுறை எடுக்கக்கூடியவர்களுக்கு ஊதியம் கிடையாது, நாளை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் ஊதியம் வழங்கப்படாது என்று அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு சார்பில் தலைமைச் செயலாளர் இந்த எச்சரிக்கை அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். நாளை ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட விடுப்புகள் தவிர பல்வேறு விடுப்புகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் விடுமுறை எடுக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மருத்துவ விடுப்புகள் மட்டும்தான் அனுமதிக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். பணிச்சுமை அதிகரித்து வருகின்றது என்று எஸ்ஐஆர் பணியை புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை அலுவலர் சங்க கூட்டமைப்பினர் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அரசு ஊழியர் ஆசிரியர் கூட்டமைப்பினர் என்று பல்வேறு தரப்பினரும் நாளை 17ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக சொல்லியிருந்த நிலையில்தான் அரசு தரப்பில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை மீறி பணியாளர்கள் யாரேனும் அவசியமற்ற அந்த விடுமுறைகளை எடுத்தால் அவர்கள் மீது கடந்த காலங்களில் எடுக்கப்பட்டதை போன்று துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்கான எச்சரிக்கையையும் தலைமைச் செயலாளர் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கின்றார். நாளை ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் நடைபெறும் என்று பல்வேறு சங்கங்களும் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த எச்சரிக்கை அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. பணிக்கு வராதவர்களுக்கு விடுமுறை எடுக்கக்கூடிய நபர்களுக்கு ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையையும் தலைமைச் செயலாளர் பிறப்பித்திருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.